இருக்கும். அ அந்த அந்த லெவலுக்கு மேல ட்வைஸ் ஆர் த்ரைஸ் த டைம் அந்த மாரி ஹெவியா இருக்கும். ஸோ, அப்ப அந்த மாரி டைம்ல நிச்சயமா உங்களுக்கு அந்த பெயின் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ, அப்ப இந்த ரிப்போர்ட்ஸுக்கும், இந்த வலிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்டின்னா, வலி இருக்கும்போது ரிப்போர்ட்ல பாசிட்டிவா காட்டும். அதிகப்படியான வலி இருக்கும்போது, அந்த ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ, அப்ப நாம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இந்த வா வாதத்தை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதம் எப்படி கம்மி பண்ண முடியும்? ஸோ, அது அதிகமாவறதுக்கான ரீசன்ஸ் என்ன? இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டு, நம்மளவில் நாம் திருத்திக் கொண்டால் மட்டும் தான், வலிகள் இல்லாம நம்ம இருக்க முடியும். ஏன்னா, பெயின் கில்லரும், ஸ்டெராய்டும் நம்ம அப்பதைக்கு ஒரு சப்போர்ட்டா தான் எடுத்துக்கணுமே தவிர, அதையே டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து லைஃப்ப வந்து ஒரு 2 இயர்ஸ் அந்த மாரி ரன் பண்ணா கூட, டக்குனு நீங்க பெயின் கில்லர், ஸ்டெராய்ட் ஸ்டாப் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த வலிகள், வீக்கம் எல்லாமே அதிகமாயிடும். இடத்த விட்டு அசைய முடியாத மாரி ஆயிடும். ஸோ, அப்ப இந்த வாதம்க்கு நாம எடுக்கக்கூடிய சில இயற்கையான உணவு கட்டுப்பாடுகள், இந்த மாதிரியான வலி நிவாரண